الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنزلنا إليك الكتاب بالحق. நாம் நபியே உங்களின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் உண்மையை கொண்டு. முஸத்தியகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப். இந்த குர்ஆன் ஆகிறது இதற்கு முன்னால் வந்த மற்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் வமுஹைமினன் அலைஹி, அதை மனப்பூர்வமாக உங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஃபஹும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு. நபியே உங்களுக்கு நாம் எதை இறக்கி வைத்தோமோ அதை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள். வலா தத்தபி அஹ்வாஅஹும். அவர்கள் எந்த மனோ இச்சையை சொல்கிறார்களோ அதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்காமல் அம்மா ஜாஅக மினல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையாக கொண்டு வந்த இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இதற்கு முன்னாடி உள்ள 2 ஆயத்துகள்ல தௌராத்தை பற்றியும் இன்ஜீலை பற்றியும் சொன்னான். இப்ப அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்தினுடைய கவர்னரா அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்கிறாங்க, யார் யமன் தேசத்திற்கு கவர்னராக போகிறீர்கள் என்று கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கையை தூக்கிட்டாங்க, நான் போறேன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. பதில் சொன்னால்தான் விளக்கம் சொல்லணும். ஏன் உங்களை அனுப்பக்கூடாது, ஏன் நீங்க போகக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லணும். 2வது யார் கை தூக்குனான்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு கை தூக்குனாங்க. அப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் வஃபாத்தாக போறாங்க. இவங்க 2 பேரும் நான் யமன் தேசத்துக்கு போறேன்ட்டு நிக்கிறாங்க. யாரு? அபூபக்கர். அவங்களுக்கு தெரியாது நபி மௌத்தாகுவாங்க, வஃபாத்தாக போறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு இந்த சட்டத்திட்டங்களை எடுத்து ஒரு கவர்னராக இருப்பதற்கு நம்ம பொறுப்பா இருப்போம். பதவிக்கு எப்பவும் ஆசைப்படக்கூடாது. பதவிக்கு ஆசைப்படக்கூடிய யாருக்கும் பதவியை கொடுக்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நாம் பொறுப்பாக இருப்போம், நம்ம போனா அந்த கடமையை சரிவர ஆற்றுவோம்னா அது நபியே கேட்கிறாங்க, யாரை பொறுப்பெடுத்துக்கிறீங்க கையெழுத்து போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டான்ட்டாங்க. வேண்டான்னு சொல்ல அமைதியா இருந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தூக்கும் போது அமைதியா இருந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கையை தூக்குனாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சில நசீஹத்துகள் செஞ்சுட்டு ஒட்டகத்து மேலே ஏற்றிட்டாங்க. போகும்போது ஒட்டகத்துக்கு மேல அவங்களுக்கு தேவையான தளவாட பொருட்கள், அகவை தங்கக்கூடியதற்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டு சொன்னாங்க. கேட்டாங்க, யா முஆது நல்ல முறையில நடந்துக்கோங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு ஒரு 4 விஷயம் கேட்டாங்க. யா முஆத், உம்மிடத்தில் மக்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டு வந்தால் ஏதோ ஒரு விஷயம், தண்டனைக்குரிய குற்றங்களோ இல்லை என்றால் சிவில் சட்டங்களோ கிரிமினல் சட்டங்களோ, இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்திற்கு மக்கள் உங்களிடத்தில் ஆட்சியாளர் என்ற முறையில் தீர்ப்பு கோரி வந்தால் நீங்கள் எவ்வாறு தீர்ப்பு வழங்குவீர்கள்? இஸ்லாம்னா என்னங்கிறது இந்த ஒரு ஹதீஸ்ல முடிஞ்சிடும். நம்ம யாரை பின்பற்றணும்? 72 73 கூட்டம் வரும், அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்குள்ள போகும். எதை பின்பற்றணுங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடியது. பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வைக்கிட்டே இருக்கிறாங்க. மேல இருக்கிறது சஹாபி, கீழே நடந்து போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிக்கணும். தன்னை சார்ந்தவர்களை வளர்த்து விடுவதில், தன்னை சார்ந்தவர்களை கை தூக்கி விடுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கருத்தில், ரொம்ப கருத்தெடுத்து அது சிரமம் எடுத்து செய்யக்கூடியவர்கள். இந்த ஈகோவோ அவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் நபிட்டு இருக்காது. கீழே நடந்து போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு பதில் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் மக்கள் மார்க்க தீர்ப்போ இல்லை மற்ற ஏதாவது விஷயங்களையோ கேட்டு வந்தால் முதலாக நான் குர்ஆனை பார்ப்பேன். எதை பார்ப்பேன்? குர்ஆனை பார்ப்பேன். இந்த குர்ஆன்ல நான் தேடுவேன். 114 சூறாலையும் 6666 ஆயத்துகளையும் தேடுவேன். தேடி நான் அதில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், வார்த்தையை கவனிக்கணும், சஹாபாக்களுடைய வார்த்தை கூட குர்ஆன் அவமதிச்சிடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறான்னு பாருங்க. நான் தேடுவேன்,
இதில் நான் என்னுடைய அறிவுக்கு எட்டல, ஆனா குரான்ல இருக்கும், என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன் அறிவுக்கு எட்டல அப்படின்னா, அடுத்ததாக உங்களுடைய ஹதீஸின் பக்கம் வருவேன். உங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், நீங்க மொழிஞ்சது, நீங்க உடல் மொழியாக மக்களுக்கு முன்னால் செய்து காமித்தது, நீங்கள் சஹாபாக்கள் செய்யும் பொழுது அமைதியாக இருந்தது, இதுதான் ஹதீஸ். ஹதீஸ்னா மூணு. நபியினுடைய சொல், ஒரு சில ஹதீஸ்கள் நபி சொல்ல மட்டும் செஞ்சிருப்பாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஹதீஸ்கள் நபி செஞ்சு காமிச்சிருப்பாங்க, நிதர்சனமா செஞ்சு காமிச்சிருப்பாங்க. ரெண்டு. மூணாவது விஷயம், ஒரு சஹாபாக்கள் செய்யும் பொழுது நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல், ஆட்சேபனை தெரிவிக்காமல் அதை பொருந்திக் கொள்வார்கள். இது மூணு. இந்த ஹதீஸ்ல தேடுவேன், இந்த ஹதீஸில் எனக்கு கிடைக்கவில்லை என்றால், மூன்றாவதாக சஹாபாக்களிடத்தில் ஒட்டுமொத்தமாக நான் மஷவரா செய்வேன். முதல் குரான்ல தேடுவேன், இரண்டாவது ஹதீஸ்ல நான் தேடி நான் எனக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்றால், மூன்றாவது சஹாபாக்களுடைய மஷவராவை அணுகுவேன். அதில் பெரும்பான்மையான சஹாபாக்கள் எதை சொல்கிறார்களோ அதை மார்க்கத்திற்காக வழங்குவேன். தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ், இந்த மூணுலையுமே குரான்லையும் தேடி ஏன் அறிவுக்கு எட்டலனா, ஹதீஸ்லையும் தேடி ஏன் அறிவுக்கு எட்டலனா, சஹாபாக்கள்கிட்ட மஷவரா பண்ணி சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் குழப்பம் இருந்துச்சுன்னா, அதற்கு பின்னால் தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய சுய அறிவை கொஞ்சம் செலுத்துவேன். இப்ப ஏன் அறிவை செலுத்துறது அப்படிங்கிறதே ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இங்க நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் ஓரம்போ, ஹதீஸ் ஓரம்போ, சஹாபாக்களுடைய கருத்துக்கள் ஓரம்போ. ஏன் அறிவுக்கு எட்டுனாதான் நான் குர்ஆனையும் ஏத்துக்கிறேன், ஏன் அறிவுக்கு எட்டுனாதான் நான் ஹதீஸையே ஏத்துக்கிறேன், ஏன் அறிவுக்கு எட்டுனாதான் நான் சஹாபாக்களுடைய கருத்துக்களே ஏத்துக்கிறேன் அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய அபத்தம். இந்த ஹதீஸ் தெளிவா நமக்கு விளக்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாராட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வச்சாங்க. இதான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு கவர்னராக போகும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. ஒவ்வொரு உம்மத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா மார்க்க வழிமுறை, ஷிர்அத்னா மார்க்க வழிமுறையும், வ மின்ஹாஜன் ஒழுக்க வழிமுறைகள், ரெண்டையும் சேர்த்தே அனுப்பி வச்சிருக்கிறோம். இந்த குர்ஆன்ல வெறுமனையே தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, ஹஜ்ஜி செய்யறது எப்படி என்று ஆன்மீக வழிகாட்டல்கள் மட்டுமல்ல, அல்ல ரெண்டையும் சொல்றோம். ஷிர்அத் அப்படின்னா ஆன்மீக வழிகாட்டியாகவும், மின்ஹாஜன் ஒழுக்க நடைமுறை என்ன, முஸ்லீமை பார்த்தா எப்படி செய்யணும், என்ன எப்படி வாழணும், அண்டை வீட்டுக்காரங்கிட்ட எப்படி வாழணும், மற்ற சமூகத்து மக்களிடத்துல எப்படி வாழணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம வாழணும். ஒரு பக்கம் ஆன்மீகம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், தொழுகை இபாதத்து ஒரு பக்கம், நம்ம நடைமுறைகள் நம்ம எப்படினாலும் வாழலாம், அல்லாஹ் நம்ம பாதுகாத்துருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா, இந்த தொழுகை இருக்கிறதே உண்மையிலேயே ஒருத்தருடைய தொழுகை அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிருச்சுன்னு வைங்க. உண்மையிலே ஒருத்தர் தொழக்கூடிய தொழுகை, வணக்க வழிபாடுகள், ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிருச்சுன்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா, அது அவரை தடுக்கும், அந்த தொழுகை தடுக்கும். அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ரொம்ப அருவருக்கத்தக்க காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அவருக்கு அது உள்ள உறுத்தும், தடுக்கும். ஒரு ஹராமான வருமானத்தின் பக்கம் போனாலோ, இது அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ, தவறான ஒரு வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களை சூழ்ந்து இருந்தாலும் கூட, அவர் 5 நேரம் தொழுகிறது அவர் உள்ளத்தை உறுத்தி அவரை நேரான பாதையின் பக்கம் கொண்டு வரும். இல்ல நான் தொழுகுவேன் ஆனா மற்ற எல்லா கெட்ட காரியங்களும் செய்வேன் அப்படின்னா, அவர் தொழுகையில உயிரோட்டம் இல்லை. அவர் தொழுகையில தொழுகிறாரு, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, தொழுகிறாரு பெண்களின் விஷயத்துல பலகீனமா இருக்கிறாரு, தொழுகிறாரு உறவுகளை பேணி வாழ்றது கிடையாது, ரொம்ப எப்படி சொல்ல தான் தோன்றித்தனமா இருக்கிறாரு, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுறாரு. இது எல்லாம் தொழுகை அவர்கிட்ட எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தணும்னு அர்த்தம். ஒருத்தர் தொழுகை வந்துருச்சா அவர்கிட்ட ஒழுக்க ரீதியான நடைமுறைகள் ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அப்படிங்க. அதான் சொல்லுவாங்க, தொழுகு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமா இருந்தான், இப்ப 5 நாள் தொழுகு போறான், ஏதோ நல்ல மாற்றங்கள் இருக்குது, நம்மளை மதிக்கிறான், நம்மகிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறான், பெற்றோர்கள் உறவினர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். ஏன்னா அவருடைய தொழுகை அவருடைய வாழ்வியல்ல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு.
அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, ஷிர்அத் ஆன்மீக ரீதியாகவும் மின்ஹாஜன் ஒழுக்க நடைமுறை ரீதியாகவும். அடுத்து அல்லாஹ் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் நாடி இருந்தால் லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, உங்களை எல்லாத்தையும் ஒரே சமுதாயமா படைக்க முடியும் அல்லாஹ்வால. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று ஒரு சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று ஒரு சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று ஒரு சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று ஒரு சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று ஒவ்வொரு சமுதாயம். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தவர்களாக நான் பிரித்து பிரித்து ஒவ்வொரு கவுமுகளாக ஆக்குவதை விட, நான் நினைச்சா, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நினைச்சா எல்லாத்தையும் ஒரே சமுதாயமா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நபியா, இல்ல நபியே இல்லாம நானே உங்க எல்லாத்தையும் ஒரே முஸ்லிம்களா என்னால் படைத்திருக்க முடியும். வேலை முடிஞ்சிருச்சே, ஷைத்தானுக்கு வேலை இல்லை, நம்மளுடைய பாவத்துக்கு வேலை இல்லை, எல்லாரும் இஸ்லாமியர்கள், எல்லாரும் 5 நேரம் உருவக்கூடியவர்கள், உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஃபஜ்ர் வருவாங்க, ரொம்ப பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அறிவுக்கு எட்டியது இது. அல்லாஹ் சொல்ல, நான் நினைச்சா பண்ண முடியும், ஆனா ஏன் பண்ணல? அல்லாஹ் சொல்றான், வலாக்கில் யப்லுவக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு வழங்கிய நியாமத்திலிருந்து உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. உங்களுக்கு இவ்வளவு ஆயுள் காலங்கள், உங்களது வீடுகள், உங்களை சுவாசிக்கக்கூடிய சுவாச காற்றுக்கள், இன்னும் உடல் ஆஃபியத்துகள், எத்தனையோ எண்ணிலடங்கா நியாமத்துகளை உங்களுக்கு தந்திருக்கல, அதுக்கு நீங்க நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாம் உங்களை பல்வேறு கோத்திரங்களாக, குலங்களாக, பல்வேறு கவுமுகளாக, பல்வேறு உம்மத்தாக ஆக்கினோம். ஏன் பல்வேறு உம்மத்து? இந்த உம்மத்துகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது உம்மத்து இந்த உலகத்தில் இறக்கி அருளப்பட்டதுல கடைசி. நம்ம இருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகம் சுக்ர் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் வந்த உம்மத்துகள்ல கடைசி உம்மத்து யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்து தான். நம்ம முதல்ல சொர்க்கம் போகக்கூடிய உம்மத்து எந்த உம்மத்து தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உம்மத், அதாவது நம் தான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் அதற்கான தௌஃபீக் தரணும், அந்த நல் வாழ்க்கையை தரணும், நபியினுடைய ஷஃபாஅத்தை தரணும். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான விஷயங்கள்ல போட்டி போடுங்க சொல்லிட்டு அந்த ஆயத்தை முடிக்க வர்றான். ஃபஸ்தபிகுல் கைராத், பொறாமைப்படுவதற்கென்ற அனுமதிக்கப்பட்ட விடயங்கள்ல நம்ம சொல்றது எது? இந்த அமல்கள் விஷயத்துல, தான தர்மங்கள் விஷயத்துல. மற்ற ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யறாரு, உம்ரா செய்யறாரு, ஒருத்தர் தான தர்மங்கள் வாரி வழங்குறாரு, ஒருத்தர் நஃபிலான வணக்கங்கள் நிறைய நஃபில் தொழுகிறாரு, குர்ஆன் நிறைய ஓதுறாரு, அதை பார்த்து நமக்கு பொறாம வரணும், போட்டி போடணும், இவரை விட நான் அதிகமா செய்யணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருந்த போட்டி மாதிரி. 2 பேருக்கு எப்பவுமே போட்டி இருந்துகிட்டே இருக்கும். வஃபாத் வரைக்கும் போட்டி இருந்துகிட்டே இருக்குது. போட்டி அவங்க விட்டதே கிடையாது. எப்படியாவது முந்திரலாமா, உமர் ரலியல்லாஹு எப்படியாவது அபூபக்கரை முந்திரலாமா, எப்படியாவது அபூபக்கரை முந்திரலாமா. அல்லாஹ்வுடைய கிருபை அவங்கள முந்தவே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் பொழுது சொன்னாங்க, என்னை சார்ந்த என்னுடைய எல்லா சஹாபாக்கள், எனது தோழர்கள், எனது குடும்பத்தவர்கள் எல்லாத்துக்கும் நான் பதிலுக்கு ஒன்று பண்ணிட்டேன். அவங்க எனக்கு செஞ்சதுக்கு பதில் உபகாரம் ஒன்று செய்து விட்டேன். இல்லா அபூபக்கர், யாரை தவிர? அபூபக்கரை தவிர. அவருக்கு நான் செய்யக்கூடிய பாரம் மறுமையில அல்லாஹ் அந்த கூலியை கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டியும் நபிக்காக வேண்டி அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது நன்மையான விஷயங்கள்ல போட்டி பொறாமைகள் ஆரோக்கியமானது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம்தான் ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஃபயுனப்பிஉக்கும், அந்த நேரம் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு மஹ்ஷர் மைதானத்துல அப்போ அல்லாஹ் சொல்லுவான், உங்களை ஏன் பணக்காரனா படைச்சேன், உன்னை ஏன் ஏழையா படைச்சேன், உன்னை ஏன் இந்த மாதிரி தவறு செய்ய வச்சேன், உன்னை ஏன் இந்த மாதிரி நான் நல்ல செயல் செய்ய வச்சேன். இப்ப நம்ம அறிவுக்கு புலப்படாம இருக்குதுல நிறைய மர்மமான விஷயங்கள். இது எல்லாத்தையும் அல்லாஹ் மறுமையில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். பிமா குன்தும் தக்தலிஃபூன், நீங்கள் எதில் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தீர்களோ அது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விளக்கப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.